ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே ட்ரெஸ் தான் வந்து நேற்றுக்கு பிரவீன் மன்னர் சார் ஷேர் பண்ணார் இல்லையா, நிவின் கூட இருக்க மாதிரி அந்த ஒரு பிக்லேயுமே ஒரே ட்ரெஸ் காஸ்டியூம் தான். என்ன இதில் எபிசோடில் அவங்க வந்து ஷால் வியர் பண்ணியிருந்தாங்க, அங்கே ரெட் கலர் ஷால் வந்து வியர் பண்ணல, அதுதான் டிஃப்ரெண்ட். தவிர மற்றபடி ட்ரெஸ்மே வந்து ரெண்டுமே க்ராஸ் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு காஸ்டியூமே ஒரே காஸ்டியூம் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ப்ரெடிக்ஷன் படி எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, கோயிலுக்கு போகும்போது தான் இது சீன்ஸ் நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ப்ரெக்னன்சியில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுற டைமில் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீனாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். மேபி இந்த இப்போ போயிட்டு இருக்கலையே அப்கமிங் ஷூட், இது வந்து ஷூட்டு, அது வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற கோயில் ட்ராக்காக இருக்கும். இப்போ அங்கே வெண்ணிலா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வரல. ஸோ வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால எதாச்சியாக நிவினை பார்க்குறாங்க. நிவின் கிட்ட வாலண்டியராக ஏதாச்சும் சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்களா ப்ரெக்னன்சி பற்றி சொல்கிற மாதிரி என்ன நமக்கு தெரியல. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எதுவும் கொண்டு வராங்களா இல்லை நார்மலாக ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனாக நமக்கு தெரியல. ஏதோ ஒரு அப்கமிங் சீன்ஸ் வந்து காத்துருக்கு. பட் காஸ்டியூம் இன்றைக்கி அவங்க போட்டிருந்த அதே காஸ்டியூம் தான் இங்கே வந்து அவங்க நிவின் கூட இருக்கும்போது காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விஜய் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நம்மளுக்கு பல விதமாக வந்து யோசனை வந்துட்டு இருக்கு. அதில் எது நடந்திருக்கும் நமக்கு தெரியல. ஏதோ தோணிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்த வச்சு நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குங்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எபிசோட் பார்க்குற வரைக்கும் நம்ம மண்டை வெடிச்சிடும் போல் இவங்க படுத்துகிற பாடு ப்ரெஷர் வந்து அந்த மாதிரி தாங்க இருக்குது உண்மையிலே. ஒன்லி பிடிஎஸை ஷேர் பண்ணாமல் எபிசோட் மட்டும் ஷேர் பண்ணும். பிடிஎஸ் எப்பயுமே ஷேர் பண்ண அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். இப்போ ஏன்டா பிடிஎஸ் ஷேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது. எனக்கு என்ன ரெண்டே போட்டு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. மண்டை என்ன நடந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது கரெக்டாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.